Hi students, so today in this video we are going to continue the section 2 of Unit 3 Prose, Sir Isaac Newton the ingenious scientist. So we are going to see section 2. Take turns and read this section loud. Isaac's playmates were enhanced with his new windmill. They thought that nothing so pretty and so wonderful had ever been seen in the whole world. ஸோ ஐசக்ஸ் பிளேமேட்ஸ்னால் விளையாடுற பசங்க, அதாவது கிளாஸ்மேட்ஸ்னால் கூட படித்தவங்க, அதாவது கிளாஸில் படித்தவங்க. ஸோ பிளேமேட்ஸ்னால் விளையாட போகும்போது இருக்கக்கூடிய பசங்களை யாருன்னு சொல்லுவாங்க, பிளேமேட்ஸ். ஸோ அவங்க கூட விளையாடுறவங்க வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஐசக் வந்துட்டு விண்மில் கண்டுபிடிச்சார் இல்லையா, சின்னதாக ஒரு அணில் ட்ராப் பண்ணக்கூடிய பாக்ஸ் சைஸ் இதுலையே வந்துட்டு என்ன பண்ணார், விண்மில் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறத வந்துட்டு நல்லா அட்மையர் பண்ணி அதில் எக்ஸாமின் பண்ணி அது என்ன பண்ணுமோ டாப் டு பாட்டம் அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி சின்னதாக வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணார் இல்லையா. அதை வந்துட்டு பார்த்துட்டு இவங்க ரொம்ப டிலைட்டடாக இருந்தாங்களா. ஸோ தே தாட் தட் தேர் இஸ் நத்திங் ப்ரிட்டி ஸோ பை சீயிங் திஸ். இதை பார்த்ததுக்கப்புறம் இதை விட ஒரு அற்புதமான விஷயம் உலகத்தில் எதுவுமே இல்லைன்னா, ஒரு அவ்வளோ பெரிய வெண்மையில் வந்து சின்னதாக ஒரு வந்துட்டு எல்லா மெக்கானிசமோடய பண்ணுறது ஒரு ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு they were very delighted by seeing that. But Isaac said one of them, you have forgotten one thing that belongs to mill. So one of the friend of Isaac told him that you have forgotten one thing. நீ ஒரு விஷயம் ஐசக், நீ எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்ட, பட் நீ ஒரு விஷயம் வந்துட்டு மறந்துட்ட. லைக் தட் friend is saying. What is that? asked Isaac, for he supposed that from the roof of the mill to its foundation he had forgotten nothing. So Isaac is asking him, so what I forgot it, because he thought that from top of the mill to the bottom and everything he had made successfully without any corrections or any modifications. He did the same windmill in a smaller size. So he is asking what I have forgotten. Why, where is the miller, said his friend. So everything, his friend is saying that everything you made from the roof to the foundation, that is correct, but where is the miller, and the machine work பண்ணக்கூடிய miller எங்கன்னு சொல்லிட்டு his friend is asking. That's true, I must look out for one, said Isaac, and he set himself to consider how the deficiency should be supplied. ஸோ பை ஹியரிங் தட் ஐசக் வந்துட்டு இது ட்ரூ தான், நானும் வந்துட்டு மறந்துட்டேன், பட் ஐ வில் லுக் ஃபார் தட். நான் வந்துட்டு இதுக்கு எப்படி நான் வந்துட்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதாவது இந்த லேகை வந்துட்டு, அதாவது மில்லர் இல்லாத ஒரு லேகை வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ஐசக் வந்துட்டு எங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க. He might easily have made the miniature figure of a man, but then it would not have been able to move about and perform the duties of the miller. But perhaps some two-legged miller or as quite as dishonest as a small quadrilateral. ஸோ ஐசக் நினச்சிருந்தாருன்னா என்ன பண்ணலாம், ஒரு மினியேச்சர், அதாவது மினியேச்சர் ஃபிகர் மீன்ஸ் ஒரு ஸ்மால் சின்ன ஸோ ஐசக் நினச்சிருந்தானா ஒரு பொம்மை, அதாவது மினியேச்சர் மீன்ஸ் ஸ்மால் மாடல் மாதிரி ஒரு சின்ன பொம்மை மாதிரி ஒரு க்ரியேட் பண்ணி அது பக்கத்தில் நிற்க வச்சுருக்கலாம். பட் த மில்லர் வந்து ஃபுல் ஃபங்க்ஷனேட்டாக இருக்குது, அது வந்து ரன் ஆகும். சின்னதாக இருந்தாலும் அது வந்துட்டு பொம்மை கிடையாது, அது மிஷின் தான். அந்த பெரிய மில் என்ன ஒர்க் பண்ணுமோ அதே தான் வந்துட்டு இந்த சின்ன விண்மில்லும் ஒர்க் பண்ணும். இதெல்லாம் கிரெயின்ஸ் போட்டால் அது வந்துட்டு என்ன பண்ணும், அரைச்சி மாவாக தரும் இல்லையா. ஸோ அதே இந்த மில்லரும் பண்ணும். ஸோ அதனால் வந்துட்டு இவருக்கு வந்துட்டு ஒரு பொம்மை வச்சு இதுதான் வந்துட்டு மில்லருன்னு சொல்கிறதுக்கு இவருக்கு விருப்பம் கிடையாது. பட் இவர் என்ன பண்ணார்னா, ஸோ இங்கே வந்துட்டு ஒரு சில பார்ட் ஆஃப் த ஸ்டோரி வந்து விட்டுருக்கு, ஒரு கண்டினியூட்டியாக இருக்காது பாருங்கள். பட் then it would have been able to move about and perform the duties of the miller. ஸோ ஒரு பொம்மையை வச்சா அது வந்துட்டு என்ன பண்ணாது, அது வந்துட்டு மூவ் ஆகி அந்த டியூட்டிஸை வந்துட்டு செய்யாது. ஒரு மில்லர் செய்யக்கூடிய ஒரு ஆக்ஷன்ஸ் வந்துட்டு ஒரு பொம்மை செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பெர்ஹாப்ஸ் சம் two-legged millers are as quite as dishonest as this small quadrant. ஸோ இது வந்துட்டு இந்த இதுக்கும் கனெக்டிவிட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ இது என்னன்னா, அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு ரேட் அப்பாயிண்ட் அதாவது ஒரு
ஒரு மவுஸை வந்துட்டு மில்லரை அப்பாயிண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது அந்த மவுஸ் என்ன பண்ணும், இருக்கிற கிரெயின்ஸ் எல்லாம் திருடிடும். ஆமாவா? ஸோ ஒரு 4-legged ஒரு குவாட்ரண்ட்டு நம்மளால் ஹானஸ்ட்டாக நம்ப முடியாது. அதே மாதிரி தான் ஒரு ஃபோர் லெக்டு குவாட்ரண்ட்டை நம்மளால் ஹானஸ்ட்டாக நம்ப முடியாத மாதிரியே தான் ஒரு டூ லெக்டுனா யார், நாம் தான், ஹியூமன்ஸ் தானே. நம்மளையும் வந்துட்டு என்னது ஒரு ஹானஸ்டான திங், நாமளும் வந்து கிரெயின்ஸ் தருவோம் இல்லையா. அப்போது அந்த ஒரு ஹானஸ்டான திங் நம்மக்கிட்ட எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீ இஸ் அண்டர் கன்ஃபியூஷன். As Isaac grew older, it was found that he had far more important matters in his mind than the manufacture of toys like the little windmill. So as grew older, இதோட இன்னும் கொஞ்சம் பெரிய வயசு ஆக என்ன பண்ணிட்டாரு, இந்த மாதிரி டாய்ஸை வச்சே நம்ம மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது, ஸோ இதை விட பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு he started to think very broadly. All days long, I left to himself. He was either absorbed in thought or engaged in some books of mathematics or national philosophy. At night, I think it probably he looked up the relentless curiosity of the stars and wondered whether they were worlds like our own, and how great as their distance on the earth, and what was the power that kept them in their courses. Perhaps even so, in early life, Isaac Newton felt a presentiment that he would be able hereafter to answer all these questions. So அதோட அந்த ஸ்டோரி முடிஞ்சது. அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஸோ இந்த மாதிரி இன்னமும் வந்துட்டு நம்ம வந்து இந்த டாய்ஸையே வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்க முடியாது, ஸோ இதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், ஒரு நைட் ஃபுல்லாக கூட ஒரு புக்ஸ் அவர் தனிமையாக அவரை பாட்டுக்கு விட்டுட்டோம்னா, ஸோ அவர் ஒரு நாள் ஃபுல்லாக புக்ஸோடையே எங்கேஜ், அதாவது புக்ஸே படிச்சுட்ருப்பார், இல்லைன்னா நேச்சரையே ரசிச்சுட்ருப்பார், ஒரு எதையாவது பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பார். அண்ட் நைட்டில் மோஸ்ட் ப்ராபப்ளி அவர் வந்துட்டு என்ன பண்ணுவார், ஸ்டார்ஸை வந்துட்டு ஸ்டார்ஸை வந்து அட்மைட் பண்ணி அவர் வந்துட்டு பண்ணிகிட்ருப்பார். பாருங்கள், யூ கேன் see in this picture itself. ஸோ டியூரிங் த நைட் டைம் he used to see the stars. ஸோ ஸ்டார்ஸ் எப்படி இருக்கும், ஏன் அது வந்துட்டு ஏர்த்லேருந்து இவ்வளோ கிரேட் டிஸ்டன்ஸில் இருக்குது, ஸோ நம்ம ஏர்த் மாதிரியே ஸ்டார்லேயும் வந்துட்டு ஒரு வேர்ல்டு இருக்குமா, ஸோ ஏர்த்னா ஒரு வேர்ல்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்டார்ஸ்லேயும் வேர்ல்டு இருக்குமா. ஸோ ஹீ ஸ்டார்டட் டு திங்க் லைக் தட் அண்ட் ஹீ ஸ்டார்டட் டு சர்ச் ஆஃப் ஆன்சர்ஸ் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ். ஸோ அண்ட் ஆல்சோ ஹீ ஃபெல் தட் வி நீட் டு ஆன்சர் ஃபார் ஆல் தீஸ் கொஷின்ஸ். ஸோ இந்த மாதிரி தாட்ஸ், அதாவது ஏன் வந்துட்டு ஸ்டார்ஸ் அவ்வளோ தூரமாக இருக்குது, ஸ்டார்ஸில் வந்துட்டு வேர்ல்டு இருக்கா, ஏர்த் இருக்கா, ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஆன்சர் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மும் வந்துட்டு அவருக்கு இருந்துச்சு. When Isaac was 14 years old, his mother's second husband being now dead, she wished her son leave school and assist her in managing at the farm at Waldorf. For a year or two, therefore, he tried to turn his attention to farming, but his mind was so bent on becoming a scholar that his mother sent him back to school and afterwards to the University of Cambridge. ஸோ ஹி வாஸ் இன் த சிச்சுவேஷன், நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கணும், ஸோ நம்ம மனசில் வந்துட்டு ஒரு அதாவது ஒரு கொஷனாக வந்ததுக்கான ஆன்சரை வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட்டோடு இருந்தவருக்கு திடீர்னு ஒரு பிரேக் பாயிண்ட் என்ன ஆச்சுன்னா, எங்கள் மதருக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஒரு செகண்ட் மேரேஜ் நடந்து அவங்க போயிருப்பாங்க இல்லையா, அவங்க ஹஸ்பண்ட் இருந்துட்டாங்க. ஸோ அதனால் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, ஐசக் வந்துட்டு இந்த ஸ்கூல்லேருந்து நிப்பாட்டிட்டு அதாவது ஃபார்மிங்கில் வந்துட்டு வந்து பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. He also did the same what her mother told. So he went there and he was just looking about the farming, but he can't able to concentrate in the farming. So after 1 or 2 years again he was very interested to do in studies, and he was very interested in search what and all he had been described. So by seeing that, his mother also sent him back to the school and also to the University of Cambridge. So அதை பார்த்துட்டு அவங்க அம்மா அந்த ஐசக்கோட
டேலண்ட்டை பார்த்துட்டு அவன் பெரிய ஸ்காலர் ஆகணும். ஸோ அதனால் எங்கள் அம்மாவும் வந்துட்டு என்ன பண்ணாங்க, ஃபார்மிங்கை விட்டுட்டு நீங்கள் மறுபடியும் ஸ்கூலுக்கு போன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. ப்ளஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ்க்கும் அடித்து நல்லா படிக்க வச்சாங்க. ஸோ ரிமைனிங் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி we can see in next video. Thank you.